ரொம்ப அதீதமா போகுதோ திரு எம் குமார்? எல்லோருக்கும் வணக்கம். இது அதீதமாக போகிறது என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் எடுத்துட்டாலும் சரி, இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களும் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் தான். எல்லோரும் இந்துக்கள் தான். ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னால பார்த்தா எல்லாரும் இந்துக்களா தான் இருப்பாங்க. இது ஏத்துக்கிறீங்க? இது ஒரு நான் ஏத்துக்கிறேன் பாடல் அப்படின்னு. வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. வாழ்வியல் முறையும் கிட்டத்தட்ட அரேபியா போல போதுமா திரு? அது உங்க பார்வை? இல்ல பொதுவா அப்படித்தான் இருக்கிறது. நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கத்தை வச்சு சொல்லல. பொதுவாகவே சாதாரண மக்கள்கிட்ட எந்த விதமான வித்தியாசமும் மாறுபாடும் கிடையாது. நீங்க ஒரு வரலாற்றை நீங்க இத பின்னால பார்க்கணும். இந்த பாடல் வந்து ஒரு காலத்துல, அதாவது வங்க பிரிவினையின் போது இந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இந்து சமூகத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும். ஹர்ஷன் இந்திய சமூகத்தையா இந்து சமூகத்தையா? இந்திய சமூகத்தை எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்திய சமூகத்துல 1905 வந்து பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் அப்ப இருக்கிறது. பாகிஸ்தான் பிரியல. ஆகையினால அது அன்னைக்கு நம்ம இந்து சமூகத்தையோ இந்திய சமூகத்தையோ எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு இருந்த சூழல்ல வந்து ஹர்ஷன் வந்து நாட்டை துண்டாட போகிறார் அப்படி என்ற ஒரு பெரிய பதட்டம் மக்களிடம் வந்து இந்தியா முழுக்க எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து அதற்கான சந்தர் சட்டர்ஜியால் எழுதப்பட்ட ஆனந்தமடம் நாவலுக்காக எழுதப்பட்ட பாடல் இதுக்கு சரியா இருக்கிறது என்று நினைத்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் வந்து பிரிட்டிஷா இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, மத அடிப்படையிலே வந்து இங்க வந்து நம்மளை எதிர்க்கிறார்கள். நாமளும் மதத்த அளவுல கவுண்டர் பண்ணணுங்கிற அளவுல பாடல தேசிய பாடல இந்த மத்திய அரசு கொண்டு வருகிறது. ஆனா இதுல மத கோட்பாடுகள் இருக்கு. மட்டும் நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ் ஏத்துக்கிட்ட விஸ்டம் என்னாச்சு? எனக்கு ஒரு 3 நிமிஷம் தொடர்ந்து டைம் கொடுங்க. ஏன்னா இது ஃப்ளோ போயிடும். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சரியான தகவலை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹிஸ்டோரியனா வரலாற்று நூலை எழுதணுங்கிற அடிப்படையில நான் இதை சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ஆகையினால இது வந்து அந்த கோணத்துல பார்க்கணும். அன்னைக்கு இருந்தவங்க யாருமே இந்த பாட்டை அன்னைக்கு முகமது அலி ஜின்னா எடுத்தார், ஒரு சிலர் பேர் எடுத்தார்கள். ஆனால் இந்தியாவுல ரவீந்திரநாத் தாகூர் அவரை ஒரு சிலர் பட்டியலை சேர்த்துட்டீங்க. நாட்டுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் ஏத்துக்கல. இல்ல அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். ரவீந்திரநாத் தாகூர் பீரியட்ல 40க்கு பிறகு அவரு அந்த காலத்துலதான் அவர் எடுத்தாரு. ஆமா, ரவீந்திரநாத் தாகூர் கொஞ்சம் முன்னால, அதுக்கு 30 காலகட்டமா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால இந்த பாட்டு இருக்கலாம். அதாவது இந்த பாடல் எழுதப்பட்ட காலம் வந்து 1870 1870 1870 இந்த பாட்டு எழுதப்பட்டது. 1905 வந்து வங்க பிரிவினை அப்பதான் நடந்தது. அப்புறம் அது போராட்டங்கள் வலுத்ததால அது கேன்சல் ஆகி போயிடுச்சு. ஆனா கல்கத்தா அப்ப இந்தியாவுடைய தலைநகரமாக இருந்தது. அது பின்னால் டெல்லிக்கு மாற்றம். என்ன சொல்ல வர்றீங்க? ஆமா, நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இத எல்லாரும் இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு காலத்துல இந்துக்களா இருந்தோம். இன்னைக்கு மதம் வந்தா நம்ம மாறி இருக்கமே தவிர, அன்னைக்கு ஏற்றப்பட்ட பாடல், அன்னைக்கு புகழ்பெற்ற பாடல், அன்னைக்கு தேசத்துக்காக, தேச ஒற்றுமைக்காக, தேசத்தை வலுப்படுத்துவதற்காக பாடப்பட்ட பாடல். இன்னைக்கு இது கொண்டு வரதோட நோக்கம் என்ன? அன்னைக்கு வந்ததோட நோக்கம் இருந்திருக்கலாம். அதுலயும் கூட முழுமையான பாடல் இல்லாம 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ் ரவீந்திரநாத் தாகூர் உட்பட கொண்டு வர்றாங்க. இப்ப இன்னைக்கு அந்த விஸ்டமை மாற்றி முழுமையான பாடலை இன்னைக்கு இந்த மத்திய அரசு கொண்டு வருவதோட நோக்கம் என்ன? கடவுள் அது யாரையும் இஸ்லாமியர்கள் அந்த பாட்டுல எந்த இடத்துலயும் குறை சொல்லவில்லை. இஸ்லாமியர்களை குறை சொல்லல, பிரிட்டிஷார் குறையெல்லாம் சொல்லல சார். இதுக்கு வழக்கம் சொல்லுங்க. துவம்ஹி துர்கா தச பிரஹரண தாரிணி. Sir, allow me to speak. Allow me to give you a question, please. துவம்ஹி துர்கா தச பிரஹரண தாரிணி கமல கமல தல விஹாரிணி வாணி வித்யா தாயினி. இதோடைய விளக்கம் என்ன? 10 கரங்களோடு 10 கரங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். 10 லட்சுமி, சரஸ்வதி, துர்கா எல்லாரையும் புகழ்ந்து உங்ககிட்ட எல்லா
உங்களை நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த 10 கரங்கள் தாங்கிய துர்க்கையாக, கமலப்பூ மேல் அமர்ந்திருக்கக்கூடிய லட்சுமியாக, வாணியாக, சரஸ்வதியாக தேசத்தை வணங்குகின்றேன்னு பாடல் இருக்கு. ஹரிஹரனுக்கும் குமாருக்கும் இதுல பிரச்சனை இல்ல. தேசத்தை துர்க்கையா, வாணியா, லட்சுமியா வணங்குறதுல பாடுறதுல உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஜவஹர் அலியே இந்த தேசத்தை வாணியா, லட்சுமியா, துர்க்கையா வணங்கணும். அவங்க ஏக இறைவனை வணங்குறாங்க. என்னுடைய சகோதரர் ஜவஹர் அலி அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால அவருடைய முன்னோர்கள் ஒரு நிமிஷம் அவங்களை நினைச்சால் அன்னைக்கு பாடப்பட்ட பாடல், அன்னைக்கு தேசத்துக்காக பாடப்பட்ட பாடல். எக்ஸாக்ட்லி சார். இன்னைக்கு தேசத்தை வாழ்த்துறது பிரச்சனை இல்ல சார். தேசிய கீதம் வாழ்த்துது, இது வணங்க சொல்லுது. அவங்க இல்ல நான் சொல்றது ரொம்ப சென்சிட்டிவ். அன்னைக்கு நம்ம முன்னோர்களும் அந்த மதத்தில் தான் இருந்தாங்க. இது நம்மள பெற சொல்லல. இன்னைக்கு அந்த மதத்துக்கு அவர் மாறணுங்கிறீங்களா, இல்ல அந்த கோட்பாடை இன்னைக்கு ஏத்துக்கணுங்கிறா? இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அவர் ஒரு வணக்க வழிபாட்டை ஏத்திருக்கிறார். அவர் ஏன் இன்னைக்கு தேசத்தை தெய்வமா, ஹிந்து தெய்வமா போற்றி வணங்கணும்? சார், இந்தியாவுல இந்துக்கள் மட்டும் 116 கோடி பேர் இருக்காங்க. இந்துக்கள் மட்டும். அதே போல இந்தோனேசியா எடுத்துக்கங்க, தாய்லாந்து எடுத்துக்கங்க, சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், எல்லா இடத்துல மொத்த பாப்புலேஷன்ல இன்னைக்கு பெண்கள் பாப்புலேஷன்ல 2% லட்சுமி, துர்கா, சரஸ்வதி, பார்வதி பேர் இருக்கும். சார், லட்சுமியும் சரஸ்வதியும் நம்ம வீட்டுல வணங்கிப்போம் சார். நாட்டுலயும் வணங்கணும். நாடு எல்லாருக்கும் பொதுவானது தானே. லட்சுமி சரஸ்வதியை வணங்குறவங்களுக்கும் லட்சுமி சரஸ்வதியை வணங்காதவங்களுக்குமானது தானே இந்த தேசம். எல்லாருக்கும் சேர்ந்ததான கான்ஸ்டிடியூஷன். இந்த நாட்டுடைய ஒரிஜினாலிட்டி ரிலிஜியஸ் பேஸ்ட நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நாட்டை அப்படித்தான் இருந்தது. அது முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் அன்றைக்கு உள்ள சூழலை 47ல இன்னைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் அது பொதுவானது, மதச்சார்பற்றது அப்படின்னு வடிவமைத்த பிறகு இன்னைக்கு நாட்டை வணங்குங்க, ஹிந்து மத தெய்வமா வணங்குங்கன்னு எல்லார் மேலேயும் இம்போஸ் பண்றதும், நீ அதை வணங்கலன்னா இல்ல அதை அவமதித்தா உனக்கு சிறை தண்டனைன்னு சொல்வதும் ஒரு ஹிந்து நேஷனலிசத்தை எல்லார் மேலேயும் திணிப்பதா? இல்ல அப்படி பார்க்க முடியாது. எப்படி என்றால் 47ல இந்த செக்குலரிசம் எல்லாம் கிடையாது. 77ல தான் 76ல தான் 42வது அமெண்ட்மென்ட்ல தான் இந்திரா காந்தி பிரியாம்பிள்ல சேர்த்தாங்களே தவிர the constitution was implied as secular constitution. அதுக்கு முன்னாடி செக்யூலர்ங்கற வார்த்தை பிரியாம்பிள் இல்லாம இருந்திருக்கலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் forefathers கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ்ல சொன்னது it is implied. அது ஏன் சொல்லணும்ங்கிறது தான். ஒரே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் எனக்கு ஃப்ரீயா விடுங்க இங்க. அதாவது ஒரு நாடு 2ஆக பிரியப்பட்டது. நீங்க உங்களுக்கு எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க ராட்டனுக்கு சொல்றீங்க, நீங்க பசுமாட கடவுளா கும்பிடுறீங்க, எங்களுக்கு அது விருப்பமான உணவு, இப்படி எல்லாம் சொல்லி அந்த காலத்துல பிரிவினை நடந்தது. நான் டைரக்ட் ஆக்ஷன் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதற்கு பிறகு 47ல செட்டில்மெண்ட் ஆச்சு. அவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு எல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க இங்க இருந்தாங்க. அதனால இப்ப இருந்ததுக்கு அப்புறம் அது பாடல இல்ல. அதனால என்ன சொல்ல வரேன்னா வரலாற்றை சொல்றேன். வரலாற்றினுடைய சூடுகளை நான் சொல்றேன். இப்படித்தான் நடந்தது. இப்போ இன்னைக்கு ஏற்கனவே ஒரிஜினல் அன்னைக்கு இருந்தவங்க, அதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாரும் ஒரிஜினலா ஹிந்துஸ் தான். எல்லாரும் இந்த நாட்டுல இருந்தவங்க எல்லாருமே அவங்க மதத்தால் மாறி இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் எல்லாரையும் அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை ஏத்துக்கிறதுக்கு வழிவகை சொல்லுது சார். கான்ஸ்டிடியூஷன் gives me that right. நீங்க ஏதோ ஆதி காலத்து உங்க அடையாளத்தை எடுத்துக்கோன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம், தொழுகைக்கு மத்தியானம் 1 மணி நேரம் டைம் ஒதுக்கப்பட்டிருக்காலும் சட்ட ரீதியா இருக்கு இல்லையா? அவங்க தொழுகைக்கு அவங்க கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கிற ரைட். அதுதான் நான் அதுக்கு தான் வரேன். அப்படி அதெல்லாம் அனுமதி இந்த நாடு இவ்வளவு பெரிய நாடு, 80% மக்கள் இருக்கிற நாடு, அதெல்லாம் அனுமதிச்சிருக்குது அல்லவா? உங்களையும் அனுமதிக்குது, அவங்களையும் அனுமதிக்குது. என்ன அனுமதிக்குது? இதையா பாடுறதுக்கு இதுல என்ன இது யார் இல்ல சார், அவர் ஏன் துர்க்கையா, வாணியா, லட்சுமியா நாட்டை வணங்கணும்? ஜெய ஹே வாழ்க்கைனா போதாதா? கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவானவர் என்று நினைத்தால் சார் அவருக்கு அவர் கடவுள் சார், நமக்கு நம்ம கடவுள் சார். அவரை குறை சொல்லவே சார். நம்ம நீங்க அவரை பாடுங்கறீங்க, அவமதிச்சா தண்டனைங்கறீங்களே. வந்தே மாதரம் என்று சொன்னால் தாய் மண்ணை வணங்கு என்றுதான் பொருள் சார். அவங்க ஏக இறைவனை வணங்குறவங்க சார். ஜெய ஹே ஜனகணமன அப்படிங்கற கீதத்தை பாட மாட்டேங்கறாங்களா? இல்ல யாராவது சொல்றாங்களா?
வணங்கிட்டு போங்க. இதனால உங்களுக்கு என்ன 80% மக்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்களே, அப்ப அவங்களுக்கு என்ன மீதி 20% அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லையா? அவங்க இதை செய்யக்கூடாது, நீங்க அதை செய்யக்கூடாது தண்டனைங்கிறீங்களே, அவமதிச்சா தண்டனைங்கிறீங்களே. இல்ல, அவமதித்தால் தண்டனை என்பது அந்த பாட்டு பாடும் போது இந்த நாட்டுல நீங்க வாழும் போது இந்த நாட்டினுடைய அப்பதான் சட்டத்துல மாத்திருக்காங்க. அது மாத்தினா சட்டத்தை கட்டுப்படுத்த ஆகணும். நீங்க ஹென்ஸ் ப்ரூவ் ஒரு ஹிந்து விஷயத்தை கொண்டு வருவோம், அதை எல்லாரும் ஏத்துக்கோங்கங்கறீங்க. அது அப்படி இல்ல சார். இப்ப ரியாலிட்டி, இந்த நாட்டோட ரியாலிட்டியே இதுதான் சார். இந்த நாட்டோட இதுல பொறாமையோட போட்டியோ பொறாமையோ பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் என்று சொன்னா, இப்ப என்னுடைய நண்பர் ஜகவர்களுக்கு அவங்க தாத்தா, நான் ஏற்கனவே சொல்லி 4 தலைமுறைக்கு முன்னா அவரும் மாசிலாமணியோ சுப்பிரமணியாவோ தான் இருந்திருப்பார். அவர் பிற்காலத்துல சொல்றீங்க அவர் தீர்மானிப்பார், நீங்க தீர்மானிக்கிறீங்க. அந்த காலத்துல அப்படி இருந்தது என்று நான் சொல்லுகிறேன். நான் அந்த காலம் இப்ப அப்படி இருக்க சொல்லல, அந்த காலத்துல அப்படி இருந்தது சார். ஆதி காலத்துல மதமே இல்லாம ஆடே இல்லாம இருந்தோம் சார். இதுக்கு என்ன சார் பண்ண? அந்த மாதிரிப்பட்ட ஆச்சார குடும்பத்திலிருந்து வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நாம் மதம் மாறிவிட்டோம் சார். அதுக்கு முன்னாடி மதம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வடிவத்துல இருந்து அதுக்கு போலாமா? என்ன கொஞ்சம் கேளுங்க. அரேபியாவிலிருந்து வந்த மதத்தை நாம ஏற்றுக்கொண்டோம், மாறிவிட்டோம், அதன்படி நடக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய ஒரிஜினலா நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு சரஸ்வதிய, வாணிய, துர்க்கைய வணங்குங்கிறீங்க. வணங்க வேண்டாம் சார். நாட்டுக்காக ஒரு மரியாதை கொடுக்கல. நாட்டுக்காக அந்த நாடு என் தாய் நாடு நினைச்சா ஒரு மரியாதை கொடுங்க, அவ்வளவுதான்.